நேயர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தினுடைய குடியரசுத் தலைவருடைய உரையும் ஆதரவும் எதிர்ப்பும். இந்த தலைப்பில் தான் நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமைகளோடு பேசுவதற்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். பிரதமர் மோடியினுடைய ரெண்டாவது, அதாவது 19 23 வரை, அதாவது 24ஆம் ஆண்டு அவர் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நேரத்தில் பிரதமருடைய உரையை அல்லது இந்த அரசினுடைய உரையை குடியரசுத் தலைவர் அவர்கள் வாசிப்பார்கள். அது நாட்டினுடைய நடந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து புகழாரம் சூட்டக்கூடிய 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த விவகாரங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக 75 ஆண்டுகளில் மோடியினுடைய தலைமையில் உன்னத பாரதம், ஆதித்யா மிஷன், வேலைவாய்ப்புகள், ராமர் கோவில் மற்றும் அந்நிய செலவாணி கையிருப்பு, டிஜிட்டல் அதாவது பரிமாற்றங்கள், நெல்லுக்கான குறைந்த ஆதார விலை, எல்லையிலுடைய அமைதி, சோலார் திட்டங்கள், குளோபல் பிராண்ட், இப்படி பல்வேறு விவகாரங்களை பிரதமருடைய தலைமையில் நாடு சந்தித்திருப்பதற்காக அவர்கள் சூட்டுகிறார்கள். பொதுவாக எந்த ஒரு அரசும் செய்கின்ற நடவடிக்கைகள் குறித்து இது ஒரு சாதாரணமாக நடைமுறையாக பேசுவதுதான். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறது என்றால், நிஜமான பாஜக தனது அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தை குடியரசுத் தலைவரை கொண்டு தொடங்கியுள்ளது என்று கடும் கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 25 கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டதாக சனாதிபதி பெருமிதம் கொண்டிருக்கிறார். நிஜமான ராமர் கோவில் ஜம்மு காஷ்மீரினுடைய 370 ஆப்ரிகேட் பண்ணது, 1200 கோடி யூபிஐ பரிவர்த்தனைகள், அரசு செய்ய தவறியவை குறித்து குடியரசுத் தலைவர் எதையுமே இந்த விஷயத்தில் குறிப்பிடலைன்னு காங்கிரஸ் உண்மையிலே சுட்டுறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்களோ சொல்லலையோ, பிஜேபி அரசு செய்திருப்பதாக அறிவிப்பு செய்ததில் எந்த அளவுக்கு உண்மை, அதில் எந்த அளவுக்கு மாறுபட்ட கருத்து, அது பொய் என்றெல்லாம் நாம் சொல்ல மாட்டோம். பாரதிய ஜனதா அரசு இதுகாரம் தன் ஆட்சியில் பண்ணிய சாதனைகள் என்ன, அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையில் சரியா, அதை பேசத்தான் போகிறோம். குடியரசுத் தலைவருக்கான அந்த கிரெடிபிலிட்டி அரசு கொடுப்பதுதான். குடியரசுத் தலைவர்கள் கண்ணியமிக்கவர்கள். இதையெல்லாம் அரசினுடைய நம்பகத்தன்மை, அரசினுடைய புள்ளியல் கணக்கு மக்களை சேர்ந்திருக்கிறதா என்றெல்லாம் நாம் பேசுவோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை நான் வரவேற்கின்றேன். அதே சமயம் அரசியல் விமர்சகராக அனந்தி லட்சுமண் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ஹசீனா சையத், நான் உங்களை வரவேற்கின்றேன். வாருங்கள். ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகராக நம்மோடு இணைகின்றார். ஹசீனா சையத், காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கடும் கண்டனம், அதாவது பாஜக தனது அடுத்த பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டது ஒன்று, அரசு சொல்றதெல்லாம் செய்யாமல் இருப்பது ஏராளம், இதையெல்லாம் சொல்ல ஏன் தவறுகிறார்கள் என்ற கேள்வியிலே பாரதிய ஜனதாவை எதிர்த்த கேள்வி காங்கிரஸ் வைத்திருக்கு. நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பிங்கள் ஹசீனா. 17வது லோக்சபா வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று இந்திய ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி முடிவுறுகிறது. இதில் இவர்களோட செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா 273, 1952 லோக்சபா 677 சிட்டிங் கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கவர்மெண்ட் அது முடிந்த 2014 357 சிட்டிங் கொடுத்துள்ளோம். இவர்களுடைய ஆட்சியின் சாதனை என்று பார்த்தால் வெறும் ராமர் கோயில் மட்டுமே சாதனையாக மிஞ்சி நிற்கிறது. அதையே விண்ணை விஞ்சும் அளவிற்கு இவர்கள் தப்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலியுகத்தில் ராமருக்கு நிகராக தனக்கு ஒரு கட் அவுட்டை வைத்துக் கொண்டுள்ள பாரத பிரதமரை அகண்டமே தூற்றுகிறது என்பதுதான் இவர்களுடைய சாதனை என்று வேறெந்த சாதனையும் குறிப்பிட நாங்கள் விருப்பப்படவில்லை. அப்படி குறிப்பிட்டு சொல்லிவிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. நமது நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒரு விதவை என்பதாலோ அல்லது அவர் ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்தவர் என்பதாலோ அவரை பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கோ இல்ல அயோத்தியின் திறப்பு விழாவிற்கோ புறக்கணித்து விட்ட நமது மாண்புமிகு பாரத பிரதமர் இன்று மட்டும் அவரை செங்கோல் ஏந்தி வரவேற்க வேண்டிய சூழ்நிலை ஏன், அது என்ன நாடகம் என்பதை முதலில் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது உரையில் நாட்டிற்கு இதை செய்தோம் அதை செய்தோம் என்பதை விட்டு
பிரதமர் மோடி அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார். அவருக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த செஷனில், பாராளுமன்ற செஷனில் கிட்டத்தட்ட 14 பில்கள் 3 நாட்களில் 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து முடித்துள்ளார்கள். 67 பில்கள், 172 பில்களில் 67 பில்களில் லோக்சபாவில் பாஸ் செய்ததில் 61 பில்கள் ராஜ்யசபாவை பாஸ் செய்ததில் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை கூட டிஸ்கஷன் கிடையாது. இந்த 5 ஆண்டு கால லோக்சபா வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் என்றுமே இல்லாத அளவிற்கு ஒரு டெபியூட்டி ஸ்பீக்கரை கூட இவர்கள் நியமனம் செய்யவில்லை. 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் செய்துள்ள இந்த அரசு சிறுபான்மையினருக்கும் பட்டியலினத்தவரை சார்ந்தவர்களுக்கும் இழைத்திருக்கக்கூடிய வன்கொடுமைகள் வானளவுக்கு நீளமாக உள்ளது. சரிங்களா? தன்னுடைய ஃபர்ஸ்ட் டேர்மை 179 பில்கள் பாஸ் செய்து முடித்துவிட்டு, இரண்டாவது டேர்மை 213 பில்கள் பாஸ் செய்துவிட்டு, அது பற்றி ஒன்றுமே எதிர்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பளிக்காத ஒரு எதிர்கட்சியாக, நோ டேட்டா அலையன்ஸ் ஆக, ஒரு டேட்டா கேட்டாலும் அந்த நோ டேட்டா அவைலபிள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை அனைவரையும் இழந்து வெறும் இவிஎம் மெஷினோடு மட்டுமே கூட்டணி அமைத்து இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டுள்ளதாக தப்பட்டம் அடித்துக் கொண்டுள்ளது பாஜக அரசு என்பதுதான் இவர்களுடைய சாதனையை அன்று. வேறு ஒரு சாதனையும் கேட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்து இவர்களுக்கு ஓட்டு கேட்க ஒரு திராணியம் இல்லை, ஒரு முகாந்தரமும் இல்லை என்பதுதான் உண்மை. எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் இவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, சிறுபான்மையருக்கு நலத்திட்டங்கள், பட்டியலினத்தவர்களுக்கு நலத்திட்டங்கள், நாட்டின் ஜிடிபி இப்படி போய்விடும், எக்கனாமி இப்படி போய்விடும் என்று பட்டியலிட்டு கூறியுள்ளவர்கள் எலெக்ஷன் அப்படின்ட்டு வரும்போது தேர்தல் களத்தை இவர்கள் எப்படி சந்திக்கிறார்கள் என்றால், அயோத்தியாவிற்கு ஃப்ரீயா பஸ்ல கூட்டு போவாங்க அப்படின்ட்டு ஒரு பாரத பிரதமர் நம் நாட்டு மக்களை பார்த்து அவர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை சேர்க்கிறார் என்பது எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு விஷயம். ஏன் நீங்கள் அஜ்மீருக்கு ஃப்ரீயாக கொண்டு போவேன் அப்படின்ட்டு வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டீங்களா? வேளாங்கண்ணிக்கு ஃப்ரீயா கூட்டிட்டு போவேன் வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு இந்தியா போன்ற வளர்ந்த நாடு, உலக அரங்கில் இந்தியா என்றால் ஒரு பெருமிதம் மிக்கக்கூடிய, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்று உலக நாடுகள் நம்மை பார்க்கக்கூடிய இந்த நாடு பாலஸ்தீன இஸ்ரேல் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் உள்ளது. சைனா விஷயத்தில் பாராமுகம் காட்டுகிறது. ஃபாரின் பாலிசியில் தலைகுனிந்து நிற்கிறது. ஜேர்னலிசம் சுதந்திரத்தில் தலைகுனிந்து நிற்கிறது. ஜிடிபியில் அதல பாதாளத்தில் உள்ளது, எக்கனாமியில் அதல பாதாளத்தில் உள்ளது. நமது நாட்டின் பினான்ஸ் மினிஸ்டர் விலைவாசி உயர்வை பற்றி கேட்டால் நான் வெங்காயம் தின்னவில்லை என்கிறார். ஒரு பாரதத்தின் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர், அவருடைய அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் இன்று மிரட்டுகிறார், நாட்டு மக்களை சிஏவை நாங்கள் 7 நாட்களில் கொண்டு வந்து விடுவோம் என்று. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் கூறுகிறார், நாங்கள் சிஏவை இங்கு தமிழ்நாட்டில் நுழைய கூட விடமாட்டோம், ஓட ஓட விரட்டுவோம் சங்கிகளை என்று குறிப்பிடுகிறார். இதுதான் நம் நாட்டின் வளர்ச்சி. இதை பற்றி பெருமை பேசவா என்று நமது குடியரசுத் தலைவர் வந்தார். அவரை பெருமை பேசுவதற்கு மட்டும் இன்று பெருமையாக கூட்டி வந்தவர்கள் அவரை ஏன் பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடவில்லை? அவரை ஏன் அயோத்தியில் கூப்பிடவில்லை? மணிப்பூர் விஷயம் நடந்த போது பெண்ணாக ஒரு நமது நாட்டின் குடியரசுத் தலைவர் எங்கே இருந்தார்? ஒரு வார்த்தை சொல்லவில்லையா அவரு? ஆனா வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவோட தலைவர், அவருக்கு மட்டும் ஒரு எம்பி அவரை குறித்து ஏதோ தவறாக பேசியதற்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறார். அவரும் ஒரு பெண் அல்லவா? அவருக்கு இந்த நாட்டில் பெண்களுக்கு ஏற்படும் கொடுமை பத்தி தெரியாதா? அவரும் ஒரு பட்டியலினத்தவர் அல்லவா? அவருக்கு இந்த நாட்டின் மக்களுக்கு ஏற்படும், பட்டியலினத்தவர்களுக்கு ஏற்படும் கொடுமைகளை பத்தி தெரியாதா? நீங்கள் பாஜகவின் ரெப்ரசன்டேட்டிவா இல்ல இந்த நாட்டின் குடியரசுத் தலைவியா என்பதை இந்த நாட்டு மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பம். ஹசினா, முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த கருத்திலிருந்து விவாதத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக உங்களுடைய தரப்பு நியாயத்தை வச்சுருக்கீங்க. நீங்கள் இணைப்பில் இருங்க. அனந்தி லக்ஷ்மன், இப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, பொதுவாக தாங்கள் வெளியிடுகின்ற அறிக்கையை தரவுகளை சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாஜகவினுடைய அறிக்கை, நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், பிரதமர் மோடி அவர்கள் மிகச்சிறந்த வல்லமை கொண்ட ஆரேட்டர், ஒரு சிறப்பான பேச்சாளர். வாக்கரசியலில் அவரை மிஞ்சக்கூடிய ஒரு ஆள் இப்பொழுது இல்லை. ஆனாலும் இந்த கணிப்பை இன்றைக்கு
ஜனாதிபதி அவர்கள் வாசித்த போது நாங்கள் அதை எழுக்க முற்பட்ட போது பல தரவுகள் பாஜகவால் சரியாக வழங்கப்படவில்லை. பாஜக எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்னால் எல்லா விவகாரத்திலையும் இந்த ஹங்கர் அண்டு மால் நியூட்ரிஷனில் சர்வதேசத்தை விட இந்தியா மிக மோசமான இடத்தில் இருக்கிறது. 125 வறுமை கோட்டில் 111வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது. அதே சமயம் நிதி பற்றாக்குறை, நமக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டெஃபிசிட் மட்டும் இல்லாமல் சப்சிடிக்கு கொடுக்கக்கூடிய அவைகள் குறைக்க இருக்கிறது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மேக் இன் இந்தியா திட்டங்கள், எம்எஸ்எம்இ ஷட் டவுன் பண்ணது, ஏர் இந்தியாவுடைய டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி அக்கார்டிங் டு த பாலிசி அவர்களுடைய நிலைப்பாடு. அதே சமயம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, டிஜிட்டல் ஃபார்மேஷன், இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்படி நிறைய விவகாரங்கள் அவர்கள் கொடுத்ததுக்கு மாற்றமாக இருக்கிறது. இந்த பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சார்பாக, அதாவது நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அறிக்கை வெளியிட்டவுடனே ஒரு நீண்ட நெடிய கட்டுரை டெல்லியிலிருந்து வெளியானது ஆங்கிலத்தில், ஒரு பெரும் கட்டுரை. அதை படிக்கின்ற போது முழுமையாக பாஜக அரசு ஒரு அரசியல்தனமான விவகாரத்தை செய்திருக்கிறதோ எனக்கு என்ன தோன்றுகிறது. தேர்தல் அரசியல் வெற்றி விவகாரத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் பாஜகவின் தரவுகள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக நான் அவதானிக்கின்றேன். நீங்கள் சொல்லுங்கள். எல்லோருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தரவுகள் சரியாக இல்லை சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அடிப்படை ஸ்கேல் எங்கே வச்சுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது. இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எந்த புகார் எழுப்பியிருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு குறை சொல்ல வேண்டும். இப்போ அவங்க நம்ம தோழி அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஹசீனா அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, பட்டியலினத்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பாராளுமன்ற திறப்புக்கு அவங்க அழைக்கப்படவில்லை, அந்த ஜனாதிபதி பெண்மணி அழைக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். சரியா? ஆனால் அது புரோட்டோகால், இந்தந்த விஷயங்களுக்கு இந்த நேரத்தான் வரணும்ன்றது ரொம்ப வருஷ பழக்கம். நம்ம நாட்டோட தயவு செய்து குறுக்கிடாமல் இருந்தா நல்லா இருக்கும். அழைக்க கூடாதுங்கிறது புரோட்டோகால். நான் ஒரு அட்வொகேட், நீங்க என்கிட்ட சொல்றீங்க, இத நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணும். ஷோ தி கான்ஸ்டிடியூஷன் ப்ளீஸ். ஒரு அட்வொகேட்டா இருக்கிறவங்க ஒரு நாகரீகமா குறுக்கிடாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ப்ரூஃப் தரணும்னு நீங்க ப்ரூஃப் கொடுங்க பார்க்கலாம். As per protocol, President of India should not be invited for the new opening of the new parliament ங்கறத நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு இப்ப காமிங்க. நீங்க கொடுங்க ப்ரூஃப். நீங்க முதலாவது ஒரு நிமிஷம் ஆனந்தி லட்சுமண் தவறான தகவல் கொடுக்க கூடாது. ரைட். ஹசீனாமா அவங்க பேசின பிறகு நீங்க உங்களுக்கான நேரம் தரேன், நீங்க சொல்லுங்க ஆனந்தி அம்மா. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை சொன்னாலும் குறைதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரியா, இன்னைக்கு ஒரு திரௌபதி முர்மு என்ற அந்த தலித் இது சேர்ந்த அந்த பெண்மணி ஒரு பாராளுமன்ற இதுக்கு அழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றீங்க. அது தவறு தானே? என்ன உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லி முடிச்சுடுறேன். ஆனால் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அத்தனை வருஷம் பிரதம மந்திரியா இருந்திருக்காரு. அவர் எதுக்காவது வாயை திறந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ பேர் சொன்ன விஷயம் இது. அவ்வளோ மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர். இந்தியா இன்னைக்கு எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு பண்ணி இருக்காங்க. இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்நிய செலாவணியில் ஒரு நம்மளுடைய இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லவா? ஒரு நம்மளுடைய இந்தியன் கரன்சி நீங்க செல்லுபடி ஆறுது சர்வதேச அளவில் அப்படின்னு சொல்றது பெரிய இது. அதே மாதிரி நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது அந்தந்த காலகட்டங்கள், அந்தந்த நேரத்தில் வந்த கடுமையான நிலவரங்கள், இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, ஒரு காய்ச்சல் வந்தவனுக்கு அதுக்கு உண்டான உணவு தான் கொடுக்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க முடியும். நான் எந்த ஒரு பொருளாதார நிலைமையில் இருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் வச்சுக்க முடியும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த 5 வருஷத்தில் இந்த இதில் எத்தனை இடர்பாடுகளை நாடு சந்தித்து இருக்கிறது. அந்த ஒரு உக்ரைன் வார்னால எவ்வளவு எரிபொருள் தட்டுப்பாடு எல்லாத்தையும் இருங்க எவ்வளவு அழகா சமாளிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நாம பொதுவா பேசுறது வேற, புள்ளி கணக்கா பேசுறது சரி. நான் சொல்றது வேலை வாய்ப்பில் நாட்டில் பெருகிருக்கிறது என்று அம்மா ஜனாதிபதி அம்மையா பேசுறார். ஆனால் மத்திய அரசாங்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய CMI, சென்ட்ரல் மானிட்டரிங் டு தி இந்தியன் எக்கனாமி லேபரேட்டரி, அதனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை, ஆபத்தான குறியீடு. சரி, வேலை இல்ல இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் ஆபத்தான குறியீடு. இந்தியாவுடைய வளர்ச்சி டிக்ளைன்ட். அதே சமயம் அந்நிய நாடுகளோடு இந்தியாவுக்கு நட்புறவு இல்லை. மாலத்தீவோடு சண்டை, பாகிஸ்தானோடு சண்டை, சீனாவோடு சண்டை, அல்லது இலங்கையோடு சீனா கால் பதித்திருக்கிறது. அப்படி என்றால் இப்படிப்பட்ட அறிக்கைகள் நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். நான் கேட்பது மக்கள் பார்க்கிறார்கள்.
நாம் பொத்தாம் பொதுவாக பேசுவதை விட்டுவிட்டு வேலைவாய்ப்பின் குறியீடு 7.95 இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. இந்த மூன்றையும் சொல்லுங்கள். அந்நிய நாடுகளோடு இந்தியாவுக்கு நெகோசியேட் பண்ணக்கூடிய ரெசிப்ரோகேட் நம்முடைய நெய்பர்ஸ் கண்ட்ரியோடு நல்ல உறவு இல்லை. அப்படி என்றால் எல்லாம் நல்லாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு பெருகி இருக்கின்றது, எம்எஸ்எம்இ செக்டார் 11,000க்கும் மேற்பட்டு ஷட் டவுன் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் தெளிவாக நாங்கள் சொல்கின்றோம். அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலைவாய்ப்பு இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு இல்லை, அந்நிய நாடுகளோடு ராஜ்ய உறவுகள் மிகச்சிறப்பாக இல்லை. அதாவது ட்ரேட் டெஃபிஷியன்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் டெஃபிஷியன்ட் மோசமாக இருக்குது. அந்நிய முதலீடு, அதாவது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சி 648 பில்லியன் அமெரிக்க டாலர்லேருந்து 548 டிக்ளைன் இருக்கு. எல்லாம் மோசமாக இருக்கிறது. ஆனாலும் சிறப்பான பேச்சின் வல்லமையின் மூலம் மோடி அவர்கள் உயர்ந்திருக்கிறார். சரியா? சிறப்பான பேச்சு என்று நீங்க சொல்றீங்க. சிறப்பான பேச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எதுவுமே ஒன்னு சொல்றேன், எதுவுமே வந்து அப்படி ஒரு சர்வதேச அளவுல வந்து ஒரு பிரதமருக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு, அந்த உலகளாவிய அளவுல ஒரு சிறப்பான நிதி நிர்வாகம் சொல்லி இன்னைக்கு வந்து உலகளாவிய அளவுல பேசுறாங்க. நான் இப்ப தரவுகள் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அது எல்லை இல்லாம போகும். என்ன ஆகும்னு நான் சொல்றேன். ஒருத்தர் தரவுகள் கொடுக்கறாங்க, நானும் தரவுகள் கொடுக்கறேன்னு சொன்னா இது என்ன தரவுகளுக்காக ஒரு விவாதம் இடையா? இந்த தரவுகளை வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க எங்க வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம், யார் வேணாலும் உருவாக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். ஆனந்தி அம்மா, நான் சொல்வது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டக்கூடிய தரவுகளும் சிஎம்இ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குறியிட்ட வேலை இதை பத்தி சொன்னீங்க இல்லையா? ஒரு ஸ்டேஜில் முந்தைய அரசாங்கத்தில் இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளுடைய தங்கத்தை கொண்டு போய் கப்பல்ல சிறந்த பாதுகாப்பு கூட இல்லாம அந்த யூகேல இருக்கிற அந்த பேங்க்ல அடகு வச்சு தான் நான் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த மேலாண்மையை நடத்தணுன்ற ஒரு நிலைமை கூட வந்திருக்கு. அவ்வளவு மோசமான இடத்துல இருந்தெல்லாம் போயிருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு பத்தி சொன்னீங்க. ஒரு நாட்டுல வந்து பொருளாதாரம் வந்து எதனாலெல்லாம் வரும், வேலை வாய்ப்பு சீர்குலைவு எதனாலெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சுனாலும் கஷ்டம் தான். நிச்சயமா அது நான் உணர்றேன். வேலை வாய்ப்பு இந்தியாவுல இல்ல நான் சொல்றேன். இருங்க கொஞ்சம் இருங்க, பேச விடுங்க. நான் கேக்குறேன். 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். 10 ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வரணும்? வேலை வாய்ப்புன்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு இதுல தான் போய் சேரணும்ன்றதுல, அதுக்கு பதிலாக சுய தொழில் முனைவோருக்காக எத்தனையோ திட்டங்களை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. முத்ரா திட்டம் மூலமா கடன் கொடுக்கறாங்கன்றதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த முத்ரா திட்டம் மூலம் அதிகமாக வாங்கினவர்கள் நம்ம தமிழ்நாடு தான்ன்றது ஒரு புள்ளி வரும் சொல்லுது. சரியா? அது சொல்றாங்க. கூடவே இந்த விஸ்வகர்மா நீங்க எதை கொண்டு வந்தாலும், புது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப கூட இத தேர்தல் பிரச்சாரமா நீங்க சொன்ன உடனே தான் எங்களுக்கே இப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரம். நம்ம வந்து இதுல என்ன இருக்கு, நம்ம சாதிச்சிருக்கோம், அதை நம்ம சொல்லிக்கிறோம். அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுத்து அவ்வளவு சிறப்பாக எவ்வளவு இப்ப அந்த காஷ்மீர்ல இருந்த அமைதி எவ்வளவு அவங்க சொல்றது உண்மைதானே. நீங்க என்ன பண்ணீங்க, முதல்ல டிமானிட்டைசேஷன் கொண்டு வரச்சே கூட இப்படிதான் நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க. அப்புறமா அது வந்து நிரூபணமாச்சு. எங்க நிரூபணமாச்சுன்னா நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் உண்டா, நம்மளுடைய கரன்சி மிஷினை அந்த பாகிஸ்தானுக்கு வித்தேன்னு அவரே ஓப்பனா கூட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல இருக்கிற நிறைய பேர் எவ்வளவு பேர் இன்னைக்கு வாய்தா வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு அவ்வளவு பேர்ல ஊழல் வழக்குகள் இருக்கு. எங்க இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்னு சர்வசாதாரணமா சொல்றோம். யார் மேலேயாவது நீங்க அந்த மாதிரி கரப்ஷன், அதுவும் மணி லாண்டரிங் அதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் ஹசீனா. இப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது இடிஓ, இன்கம் டேக்ஸ், அதாவது இடிஓ மற்ற அமலாக்கத்துறை எல்லாருமே நீங்க ரெய்டு பண்றாங்கிற வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னவென்றால் எதிர்க்கட்சிகளை மட்டுமே அவர்கள் காலி செய்ய முடியவில்லை. காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு வேட்டையாடுகிறார்கள். அப்படியானால் இந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த யாரும் தவறு இழைக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அவர்கள் மீது எங்கேயாவது நீங்க சொல்லுங்கள், அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை அதை சொல்லும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அங்க பின்னணியில இருக்கு. அந்த பின்னணியில் இப்போ நீங்கள் இந்த தகவல்லாம் பொய், அவங்க சொல்கிறது எல்லாமே இது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. அவங்க நீங்கள் கொடுத்த தரவுகள்லாம் இப்போ ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு மதிப்புமிக்க ஜனாதிபதி அவங்க கொடுத்த தரவுகள்லாம் தப்புன்றாங்க. அப்போது இந்த தரவுகள் தப்புன்னு நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அதை நான் நம்பணும் அப்படின்னு சொன்னால்
அதை நாங்க நம்பணும்னு சொன்னா நாங்க சொல்றதையும் நீங்க நம்பணும். அது ஒரு அடிப்படை, ஒரு லாஜிக்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு சாதாரண 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட தெரியும். என்ன அப்படின்னா, உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி என்ன, முதல்ல கருப்பு பணம் நிறைய இருக்கிறதுனால தான் பணவீக்கம் வந்தது அப்படின்ற ஒரு உண்மை எல்லாருக்குமே தெரியும். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இவ்வளோ பேர் ஸ்விஸ் பேங்க்லேருந்து அக்கௌண்ட் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பேங்க்ல வந்து அன்லிமிட்டடாக வந்து வாராக்கடன் எழுதி அவங்கெல்லாம் இங்கே மாட்டிக்க போறோம்னு சொல்லி நான் பேர் கூட குறிப்பிட விரும்பவில்லை. அவங்களுக்கெல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சியோட தொடர்பு இருந்தது. நீங்க எவ்வளவு பணத்தை கொண்டு வந்தீங்க? இருங்க, எவ்வளவு கொண்டு வந்தீங்க? நீங்க அப்படியே பேசிட்டு போனா இல்ல ஆனந்தியம்மா, கருப்பு பணம் 10 வருஷம் ஆச்சு இல்ல, நீங்க சுவிஸ் பேங்க்ல இருந்து எவ்வளவு பணத்தை இந்தியா முதல்ல லிஸ்டையே வெளியில எடுக்க முடியலையே. நீங்க ஒவ்வொருத்தரையும் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப வெளியில நீங்க பிஜேபி, நான் பிஜேபி தான் நானும் சொல்றேன். தப்பிச்சு ஓடி போனவங்க எல்லாம் எந்த சப்போர்ட்ல வெளியில ஓடி போனாங்கன்றது முதல்ல அவங்க தப்பு பண்ணாங்க. நான் என்ன கேட்கல, லெட் மீ நோ வெரி கிளியர். அவங்க தப்பு பண்ண அந்த மேல லாட் ஆஃப் தி மிஸ்டேக், அவங்க பனிஷ் பண்ணிட்டாங்க பேலட் பேப்பர்ல 2G ஸ்பெக்ட்ரம் பண்ணாங்க. இப்போ நீங்க வாக்கு கொடுத்து வந்தீங்கல்ல 10 வருஷம், எத்தனை கோடி ரூபாய் கருப்பு பணத்தை இந்தியா கொண்டு வந்தீங்க? அந்த கருப்பு பணம் எப்படி சேர்ந்தது, மணி லாண்டரிங் எப்படி வந்ததுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை பேர் வரி ஏய்ப்பு செஞ்சாங்கன்றத வந்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஏன் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். இல்ல, அப்படி கொண்டு வரதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், நாட்டுல வந்து இவ்வளவு பேரிடர்கள் வந்திருக்கு. ஒரு கொரோனால மொத்தமா உலகம் முழுக்க பொருளாதாரம் விழுந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து அழகா சமாளிச்சிருக்கோம். அவங்க சொல்றாங்க, தரவுகள்ல சொல்றாங்க, இந்தியா தான் அழகா சமாளிச்சிருக்குன்றாங்க. நம்ம இவ்வளவு பேருக்கு வந்து மருந்துகள் வேற கொடுத்திருக்கோம். பேசுவோம். ஜெகதீஸ்வரன், தற்போது கண்ணியத்துக்குரிய நம்முடைய பாரதத்தினுடைய நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய உரை, ஆனால் அவர்களுடைய உரையோடு நாங்கள் சமன்படுத்தி பார்க்கின்ற போது தரவுகளில் சில டிஸ்கிரிபன்சி, முரண்பாடுகள் காணப்படுகின்றது. இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை குறித்து பார்த்தாலும் சரி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு 14.33% மோசமான நிலையில் இருப்பதாகவும், ரூரல் இந்தியா, கிராம பொருளாதாரம், விவசாயிகள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், சப்சிடி, ஃபினான்சியல் டெஃபிசிட், மேக் இன் இந்தியா திட்டங்களை கூட பாருங்கள். த ஒர்க் ஃபோர்ஸ் டிக்ளைன் ஃப்ரம் 12.6% 2011 and 12. இது 2021 11.6 12.6 யூபியிலிருந்து குறைந்திருக்கிறது. த மேக் இன் இந்தியா நவ் PLA ஹேவ் ஃபெயில் டு என்ஷூர் MSME அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் அவரை அனைத்திலும் மோடி அரசு மிகச்சிறப்பான பங்குபணி ஆற்றியிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வை எப்படி உண்டு? என்னுடைய கேள்வி. நிச்சயமாக நீங்க வந்து குடியரசுத் தலைவர் உரை, அதுவும் வந்து ஆளுங்கட்சியில வந்து போன குடியரசுத் தலைவர் உரை என்பது முழுக்க இந்த அரசாங்கம் செய்த சாதனைகள் சொல்றது கிட்டத்தட்ட பிரச்சார தோணியில தான் அந்த இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அவங்க கூட பேசும்போது சொன்னாங்க, கருப்பு பணத்தை வந்து எவ்வளவு பேர் பதுக்கி வச்சிருக்காங்க. 2014 பிரதமர் மோடி அவர்கள் முன்வைத்த 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன், இன்னொன்று வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன். 2 தான் பெரிய பிச்சா இருந்துச்சு. டெவலப்மெண்ட் அஜெண்டால அவங்க வச்ச 2 பிச் வந்து கருப்பு பணம். இளைஞர்கள் நிறைய பேர் வாக்களிச்சாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் கூட வாக்களிச்சாங்கன்னா அதற்கு காரணம் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க போல இருக்கு. காங்கிரஸ் அரசாங்கத்து மேல அப்ப நிறைய ஊழல் புகார்களாம் இருந்தது. அப்ப ஒரு புது கவர்மெண்ட் ஊழல் புகார்களாம் இருக்காது, கருப்பணத்தை மீட்டு கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. வேலை வாய்ப்புகள் 2 கோடி வேலை வாய்ப்புகளை வருடத்துக்கு உருவாக்க போறேன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது ஆனா 2019 மோடி அதை மறந்துட்டார். நம்ம எதுக்கு இதை பத்தி திரும்ப பேசிக்கிட்டு, அதான் அந்த அஜெண்டா முடிஞ்சிருச்சு. நம்ம வேற அஜெண்டாக்கு மூவ் ஆகிறான்னு சொல்லிட்டு 2019 பேசுறது புல்வாமா அட்டாக். இதை சொல்ல போனா டிமாண்டேஷன் பத்தி பேசுறாங்க. டிமாண்டேஷன் பத்தி மோடி அவர்களே பேசுவது கிடையாது, தப்பித்தவர் கூட பேசக்கூடாது. அது எவ்வளவு ஃபெயிலியர் ஆனிச்சு, எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, இந்த டிமாண்டேஷனால என்ன பிரயோஜனம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். எந்த விதமான நன்மையும் ஏற்படல. ஏழைகள் இறந்து போனார்கள், பணக்காரர்கள் வந்து இப்ப முன்னாடி எல்லாம் 1000 ரூபாய் நோட்டு வச்சுட்டு இருந்தாலும் 2000 நோட்டு வச்சு பதுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கிறோம். அது பாஜக செய்தியாளர்கள் கூட யாரும் அதெல்லாம் மறந்து பேசுறதெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பிரசிடென்ட் அவங்களோட உரையில 4 முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்லிருக்காங்க. ஒன்னு, கவர்மெண்ட் பிலீவ்ஸ் இன் 4 strong pillars: யூத் பவர், விமன் பவர், ஃபார்மர்ஸ் புவர் அப்படிங்கிற 4 விஷயம் சொல்லிருக்காங்க. யூத் பவர், அதான் நம்ம ஏற்கனவே பேசணும். யூத் பவர் சொல்லும் பொழுது இந்தியாவில் நீங்க வந்து இந்த படிப்பு முடித்து விட்டு வேலை தேடுபவர்கள் இல்ல வந்து ஒரு அன்ஸ்கில் லேபரா இருக்கிறவங்க நிறைய பேர் உருவாகிட்டே இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க தவறிவிட்டோம் என்றால், ஆம், நாம் தவறிவிட்டோம். நம்ம எதிர்பார்த்த அளவிற்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. நம்ம நிறைய இடங்களை பார்க்கிறோம், கூட்டமா நின்றுகிட்டே இருக்கிறாங்க. நீ சாதாரண ஒரு ஆபீஸ் பியூன் வேலைக்கு கூட PhD படிச்சவங்கலாம் நீங்க பல வட மாநிலங்கள் நின்றுட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஸ்கில்டு லேபர்லாம் நிறைய பேர் இங்க இந்த சவுத் இந்தியா பக்கம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். அப்ப வேலை வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. விமன் பவர்னு சொல்றாரு. விமன் பவர் சொல்லும் பொழுது இவங்களே கூடுதலா சொல்றாங்க, நாங்க வந்து இந்த பெண்களுக்கான மசோதா எல்லாம் எழுதிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு
இந்த விமன் பவர் மேல அக்கறை இருந்திருந்தால் அந்த விஷயத்தை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தும் அதை செய்ய தவறி விட்டார்கள். அதே நேரத்தில் விமன் பவர் பேசுகிற அதே நேரத்தில் மணிப்பூர்ல பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் என்ன அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருந்தோம். ஃபார்மர்ஸ் சொல்லி பேசும் பொழுது அவங்களே கூடுதலா சொல்றாங்க, எம்எஸ்பியோட 2% கூடுதலாக ஃபார்மர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது எங்கேயாவது நடந்திருக்கா? குறைந்தபட்ச ஆதார விலையை விட 2%. சுவாமிநாதன் கமிட்டி சொன்னது என்ன கேட்டீங்கன்னா 2%, நீங்க 2 மடங்கா கொடுங்க, 2.5 மடங்கு சொல்லி சொன்னாங்க, 2 மடங்கு கொடுங்க சொல்லி சொன்னாங்க. விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் சட்டங்களுக்கு எதிராக போராடிய பொழுது அவர் கேட்டுக்கொண்டது, எம்எஸ்பிங்கிற வார்த்தையை தயவு செய்து சட்டத்தில் இணைச்சிருந்தாலே நாங்கள் போராட்டத்தை நிப்பாட்டிக்கிறோம், எம்எஸ்பியை நீங்க அஷ்யூர் பண்ணுங்க, எம்எஸ்பியை வந்து எவ்வளவுங்கிறத அஷ்யூர் பண்ணுங்க, அது முடியவே முடியாதுன்னு பிடிவாதமா இருந்தவர்கள் இன்று என்ன பெருமையா சொல்றாங்க, நாங்கள் குறைந்தபட்ச ஆதார விலையாக 2.5 மடங்கு கொடுத்து, எங்க எந்த பொருள் கொடுக்குறாங்க? அரிசி கொடுக்குறாங்களா, கோதுமை கொடுக்குறாங்களா, விவசாய ஏதாவது இல்ல எங்கேயாவது காய்கறி கொடுக்குறாங்களா, பழங்கள் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் கொண்டு வரணுங்கிறது ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையுமே எம்எஸ்பியில கொண்டு இருக்கின்ற எம்எஸ்பியிலேயே இருக்கின்ற பொருட்களுக்கு எம்எஸ்பியில இருக்கிற பொருட்களுக்கு எந்த பொருட்களுக்கு கிடைக்கின்றது? பணவீக்கத்தை நாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு விலைவாசி உயர்வு எவ்வளவு மோசமாயிட்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அரிசி விலை என்னவா இருக்கிறது, நீங்க வடமல்ல கோதுமை விலை என்னவா இருக்கிறது, எண்ணெய் விலை என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க. 10 வருடத்திற்கு முன்னாடி எண்ணெய் விலை என்னவாகிறது, இன்று எண்ணெய் விலை என்னவாகிறது? நான் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருந்து பேசுறேன். அரிசி விலை என்னவாகிறது? அரிசி விலை இன்னைக்கு நேற்று ஏறி இருக்கு பாக்குறோம். தொடர்ச்சி இங்க வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பிரச்சனை இல்ல, ப்ரொடக்ஷன் நல்லா தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். காய்கறிகள் மட்டும்தான் அப்பப்ப ஏறுது இறங்குது, அது மழை மற்ற விஷயங்களை சொல்லலாம். ஆனால் மற்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லா விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம். எங்க கொண்டு வந்தீங்க? எல்லா பொருட்களும் இன்னைக்கு விண்ணை மட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கு. மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுல புவருக்காக நாங்கள் நிக்கிறோம், ஏழைகளுக்காக நிக்கிறோம். ஏழைகளுக்காக நீங்க எங்க நிக்கிறீங்க? நீங்க டேட்டா சொல்லலாம். நீங்க அந்த டேட்டாவே வந்து ஒவ்வொரு என்ன பண்றோம், நம்ம அர்பன் புவருக்கான அந்த ஒரு நாளைக்கு ஒரு சம்பாத்தியம்ங்கிறது நம்ம மாத்துறோம். நம்ம தேவைப்பட்ட நேரத்துல ஜிடிபியோட கால்குலேஷனை மாத்துறோம். அர்பன் புவர் இவ்வளவு சம்பாரிச்சு தான் புவர்ல இருந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லி சொல்றோம். ரூரல் புவர் இவ்வளவு சம்பாரிச்சா வந்து ஏழையில இருந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம். ஏழைகளுக்கு பிரயோஜனமாக இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு இருக்கோம். அந்த திட்டத்தை வந்து நிறைய அதுல விமர்சனங்கள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அது வந்து கிராமப்புறத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அது ஒரு நிதி ஆதாரமாக, பொருளாதார அடிப்படை நிதி ஆதாரமாக இருந்தால் நிதி ஆதாரமாக இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ற வேலையை முழுசா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படியா ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து இப்ப பெருமையாக பேசிக்கிற விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி கடுமையான டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. நீங்க இப்ப உங்க மறுபடியும் ஒவ்வொரு வாரத்திலையும் முத்ராங்கிறது ஏற்கனவே தொழில் வச்சுக்கிறவங்களுக்கு தான் லோன் கிடைக்கும். என்ன பேசிட்டு இருக்கணும்? புதுசா முத்ரா திட்டத்தில் புதிதாக இதுவரை தொழில் பார்க்காத ஒருவருக்கு லோன் கொடுத்திருக்கோமா? நம்ம கிடையாது, திட்டமே அப்படி கிடையாது. மறுபடியும் முத்ரா குறித்து புரியாம முத்ரான்னு பேசிட்டே இருக்காங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கியா? அதிலே கூட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆரம்ப காலத்தில் முத்ரா லோன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பேங்க்ல. அதை பேர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும். அது கூட இவங்க சொல்ற டேட்டாங்கிறது வேற. உண்மையிலே முத்ரா வாங்கி இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. நீங்க ஒரு ரிப்போர்ட்டர், நீங்க நிறைய அம்சம் எவ்வளவு பேர் முத்ரா கடன் வாங்கிருக்கான்னு சொல்லி கேளுங்க, ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே நடந்திருக்கிறதா? நீங்க வந்து இப்போ சுயமாக வேலை வாய்ப்புகள் நிறைய பெரிய இருக்கா? ஸ்டார்ட் அப் ஆன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா ஸ்கில் இந்தியான்னு ஒண்ணு பண்ணாங்க. ஸ்கில் இந்தியானால உண்மையிலே எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு? நீங்க ஆத்ம திட்டத்தினால எவ்வளவு உண்மையிலே பிரயோஜனமா இருக்கு? நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியால எவ்வளவு பேர் உருவாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க சொல்ற டேட்டாவும் உண்மையில நடந்த டேட்டாவும் வேறாக இருக்கும். ஊழல் பத்தி ஊழல் பத்தி நிறைய லோக்பால் வந்து இன்னைக்கு எந்த கதியில இருக்கு தெரியுமா? லோக்பால்ல கடந்த 10 வருடங்களாக ஒரு கேஸ் கூட விசாரிக்கலாம். 10 வருஷமாக நம்ம தண்டமாக நம்மளோட வரிப்பணம் அழுதுகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதுல போன ஒரு நீதிபதி இந்த லோக்பால்ங்கிறது வேஸ்ட்னு சொல்லி வெளியே போறாரு. லோக்பாலுக்கு தலைவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. என்ன நம்ம ஊழல் பத்தி பேசுறோம்? என்ன உங்க ஊழல் பத்தி பேசுறாங்க? இவங்க வந்து ஊழலை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பண்றதுக்கு நல்லா நம்ம கத்துக்கிட்டாங்க. ஊழல் அப்படி பண்ண வேண்டாம், விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணுவோம். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பத்தி வச்சு நம்ம ஊழல் பண்ணலாம். அந்த ஊழல்ல வர்ற காசு நம்ம என்ன ஊழல் பண்ணலாம். பிஎம் கேஸ்க்கு கொண்டு போற ஃபண்ட் பத்தி நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அளவிற்கு ஊழலின் பரிணாமத்தை வேற மாதிரி மாத்திட்டாங்க. இன்னொரு கடுமையான கட்டுப்பாடு. நீங்க 2G பிரச்சனை வரும் பொழுது எல்லா பத்திரிகைகளும் தொடர்ச்சியாக முதல் பக்கத்தில் 2G எழுதுறாங்க. இன்னைக்கு CAG ஊழல் 7.5 லட்சம் கோடின்னு சொல்லி வந்துச்சு. எத்தனை பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் எழுதுறாங்க? 7வது பக்கத்துல பெட்டி செய்தி. எத்தனை விவாதங்கள் நடந்தது? விவாதங்களே நடக்கல. ஊழலை எப்படி வந்து பண்ணணும், அந்த ஊழல் எப்படி வெளிக்கொண்டு நம்ம பார்த்துக்கணுங்கிறதுல இந்த அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறாங்க பார்க்க. சரி ஜெகதீஸ்வரன் சார் எடுத்துக்கிறேன். பாக்கி இப்போ நாங்கள் ஒரு தலைப்பில் பேசுகின்ற போது அதனுடைய நிறைகுறைகளை பேசித்தான் ஆக வேண்டும். இதுகாரம் இன்றைக்கு நான் நிகழ்ச்சி வந்தவுடனே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த தரவுகளை எடுத்து வைத்திருக்கிறேன். நிறைய இருக்கின்றது. இதில் இந்த கடன் ஜிடிபியினுடைய அளவு என்னென்னா 152 லட்சம் கோடியாக
10 ஆண்டுகளில் அதிகரித்திருக்கின்றது. 52 லட்சம் கோடி 152, இது 84% இந்தியாவுடைய ஜிடிபியில் இருக்கிறது. ஜிடிபியினுடைய கடன் 64.5%, 11 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை. இதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் 23 கோடி பேர், இது நான் சொல்லவில்லை, சிஏஜியுடைய ரிப்போர்ட், சென்ட்ரல் ஆடிட்டிங் கமிட்டி சொல்கின்றது, இந்தியாவில் 23 கோடி பேர் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள். 11,000 எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. இண்டிகேஷன் வேலை இழப்பு அதிகரித்திருக்கின்றது. எல்லாம் ஆபத்தான குறியீட்டில் இருக்கிறது. ஆனாலும் இதற்கு மாற்றான தரவுகளை மைய அரசு பிரகடனப்படுத்துவது எனக்கு புரியவில்லை. எப்படி பார்க்கின்றீர்கள்? எல்லா பிரச்சனைக்குமே ரெண்டு கோணங்கள் உண்டு. 2 கோணங்கள். நீங்கள் ஒரு பலாப்பழம் என்றால் உங்களுக்கு நினைவு வருது இனிப்பான சுளை. ஆனால் அந்த பலாப்பழத்தினுடைய வெளியில் இருக்கிற தோற்றம் வந்து முள். அதுக்கு பிறகு அதை பிளந்து சுளைகளை எடுக்க வேண்டும். சுளையிலிருந்து கொட்டைகளை நீக்க வேண்டும். நான் ரொம்ப விளக்கமாக பேசுகிறேன். ஆனால் நான் இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, பொருளாதாரம் நண்பர் ஜெகதீஷ் வந்து தரவாக படித்தவர். எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு, விஷயத்தோடு பேசக்கூடியவர். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பிரச்சனையும் ஒரே நாள் தீர்த்து விட முடியாது. அப்போ 10 ஆண்டுகள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் திஸ் இஸ் எ குளோபல் சினாரியோ என்பதையும் நாம் கருத்தில் கொள்ளும். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு சொல்லி தான் இந்த அரசாங்கத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். வளர்ச்சி திட்டத்துக்களை தான் சொல்லி வந்தார். கரெக்ட். அதுதான் வேலை வாய்ப்பு. எதையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் எதுவுமே நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது 2 சொல்றீங்க. மோடி அவர்கள் சொன்னது எதுவும் நிறைவேற்றவில்லை, ஆனால் நிறைவேற்றியிருக்கிறார். இல்லை, அதாவது எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பினர். எதுவுமே எல்லாவற்றையும் நிறைவேற்றினான்னு சொல்றாங்க. நான் ரெண்டுமே இல்லை, மத்தியில் இருக்கிறார். நம்ம அவருடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதாக நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் எதுவுமே நிறைவேற்றவில்லைன்னு ஹசீனா போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. நீங்கள் சொல்லுங்கள். அதான் ஒவ்வொன்றும் சொல்ல வரேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெரிய அளவு. யதார்த்தமாக நான் கண்ணால் பார்க்கறது, இப்போ வந்தே பாரத் ரயில் திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதன் மூலம் பல்வேறு நான் வந்தே பாரத்தில் போகிறேன். ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் தட். வெரி குட். ஆனால் அதை விட சிறப்பான ட்ரெயின் உண்டானா இதுவரையில் இல்லை. நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்து இதை விட சிறப்பான ரயில் கொண்டு வருமா என்றால் கொண்டு வரக்கூடும், மறுக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற நிலைமைகளை உலகளாவிய பார்வையை பாருங்கள். கூகுள்லேருந்து பல்வேறு அமெரிக்கா, உலகத்தின் வல்லரசு நாடான அமெரிக்காவில் அடிக்கடி செய்தி வருது, இந்த நிறுவனத்திலேருந்து ஒரே நாள் 30,000 பேர் 40,000 பேர் வேலை இழக்கிறார்கள். அது மாதிரியான ஒரு சினாரியோ இந்தியாவில் உண்டா? இத்தனைக்கும் அமெரிக்காவோட மக்கள் தொகை எவ்வளவு, இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? 130 கோடி, கிட்டத்தட்ட 130 கோடி உள்ள இந்தியாவில் தினமும் இவ்வளோ பேர் வேலை எடுக்கிறான்னு சொல்ல முடியுமானா அந்த புள்ளி விவரம். நான் புள்ளி விவரத்துக்கு போக மாட்டேன். எனக்கு புள்ளி விவரம்னு சொல்வது பிடிக்காது. என்ன காரணம்னா, இந்த புள்ளி விவரங்கள் என்பது சௌகரியமான விஷயம். அது எனக்கு அந்த புள்ளி விவரங்களை சொல்லும்போது சிஎம்ஐ சொல்லியிருக்கிறதா, ரிசர்வ் பேங்க் இந்தியா சொல்லியிருக்கிறதா, சிஏஜி ஆடிட்டிங் கமிட்டி சொல்லியிருக்கிறதா என்று புள்ளியை சொல்லணும். நிதி அதை தான் பேசுமோ தவிர ஆதாரம் இல்லாத விவகாரங்களை பேச முடியாது. நாளைக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று ஒரு நிகழ்ச்சியை பார்த்து ஒருவர் கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இல்லை, நான் அப்படி சொல்லலை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயத்தில் 2 இருக்குது. நம்ம ஒரு 10 கேள்வியில் எக்ஸாமில் எழுதுறேன் சார், 3 கேள்விக்கு பிரமாதமாக எழுதிருப்பேன், 3 கேள்வி சொதப்பியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுங்க, 3 கேள்வி சொதப்பி, எங்கள் அப்பா பார்க்குறாரு, என்னடா இந்த 3 கேள்விக்கு தப்பாக சொதப்பி இருக்கே அப்படின்பார். நான் என்ன நினைப்பேன், 3 கேள்விக்கு பிரமாதம் எழுதியிருக்கேன்னு நினைப்பேன். இதுதான் இது அரசாங்கத்தை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இது யூபிஏ அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஜவஹர்லால் நேரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வாஜ்பாய் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடி அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒன்று தான். இதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இருக்கிற ரிசோர்ஸஸில் இருக்கிற சூழல்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்ற பார்வை. இப்போ ஒரு சின்ன விஷயம், 2-3 விஷயங்கள் சொன்னேன். என்னுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞரும் சகோதரியுமான ஹசீனா சொல்கிறாங்க, பாராளுமன்ற கட்டடத்துக்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது, திறப்பு விழாக்கு குடியரசுத் தலைவர் அழைக்காதது ஷுட் நாட் பி இன்வைட்டட் என்று இருக்கிறதான்னு கேட்டாங்க. ஷுட் பி இன்வைட்டட் இருக்கிறதா? இருக்க வேண்டும். அழைக்க கூடாது என்று இருப்பதை போன்று அழைக்க வேண்டும் என்று எங்க இருக்கிறது கேள்வி எழுப்புகிறீர்கள். இது அவங்க சாய்ஸ். ஒன்று. இரண்டாவது, ஒரு பழங்குடியின கைம்பெண்ணாக இருக்கிற பெண்ணை குடியரசுத் தலைவராகிட்டாங்களே, அது போறாதா? இப்ப நாளைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வருகிற ஒரு திட்டத்துக்கோ மறுப்பு சொல்வதற்கான அதிகாரம் அவங்களுக்கு உண்டா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா இல்லையா? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கு அதிகாரம் தரப்பட்டதா இல்லையா? ஒரு அப்படி பார்க்க ஒரு கேள்வி,
இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் கடந்த 60 ஆண்டுகளில் பட்டியலின பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற கேள்வி வரும் அல்லவா? பட்டியலை கொடுக்கப்பட்ட பட்டியல் இது எத்தனை பெண்கள் நாடாளுமன்றத்தில் மீரா அவர்கள் யார் சபாநாயகராக? அந்த கைப்பெண்ணுக்கு அந்த பட்டியலினத்தவரை பொம்மை போல வைக்க வேண்டி சொல்லி எதனா கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கா? கண்டிப்பாக இல்ல நான் என்னுடைய வாய்ப்பை தயவு செய்து யாரும் பறிக்க வேண்டாம். நான் சுருக்கமாக பேசி முடிச்சிடுறேன். ஹசீனா சகோதரி, நான் மதிக்கிற உங்களை இல்ல நீங்களே பேசுறீங்க, நான் மௌனம் சாதிக்கிறேன். ஹசீனா நான் மௌனம் ஒரு நிமிஷம் நன்றி சார். போக கூடாது அப்படின்ட்டு சட்டம் இருக்கா? அப்படி ஒரு சட்டத்தை அங்க இயற்றி அங்க அதை நடைமுறைப்படுத்துவது பாஜக அரசா காங்கிரஸ் அரசா? இங்க பட்டியலினத்தவரை ஒருத்தரை பொம்மை போல் நீங்க வந்து பிரசிடென்டாக உட்கார வைத்து விட்டு எனது நாட்டை சார்ந்த பட்டியலினத்தவர்களுக்கு அடிப்படை உரிமை மறக்கப்படுகிறது, மறந்தும் பாஜகவினால் கொடுக்க மறக்கப்படுகிறது, கொடுமை இழைக்கப்படுகிறது. நீங்களாலும் எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சார்ந்த மணமகன் குதிரையில போக கூடாதுங்க. அவனோட வீட்டு கல்யாணத்துக்கு அவர் குதிரையில போக கூடாது. அத வந்து நீங்க தடுக்கிறீங்க. அப்ப என்ன சர்வாதிகாரம்? இங்க ஒருத்தரை நீங்க பிரசிடென்டா உட்கார வச்சிடுவீங்க, அதை வச்சுட்டு நீங்க ஓட்டு வங்கிய களவாடி விடுவீர்கள். ஆனால் இந்த நாட்டின் உண்மையான அடிப்படை சிட்டிசனுக்கு மறுக்கப்படுகிறது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் ஆல் புரோட்டோகால். மேடம், நான் இன்னும் சில பாயிண்ட் சொல்லணுமா வேண்டாமா? இதை தவிர்த்து கடந்து போய் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். என் வார்த்தை, என்னுடைய பேச்சில் குறுக்கிடுவதை ஜனநாயக விரோதம். ஒரு கருத்தை நான் மறுக்கிறேன் என்றால் மறுப்பேன், ஆனால் உனக்கு சொல்வதற்கு உரிமை உண்டு என்பதை அடிப்படை ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் உங்களுக்கு புரியாதா? உங்களோடு நான் மறுபடுகிறேன். ஆனால் நீங்க சொல்வதற்கு நான் யாராவது தடை வந்தால் உயிரை கொடுப்பேன்னு சொல்றதா ஜனநாயகம்? நான் நடுநிலை தானே பேசுறேன். உங்களுக்கு ஜால்ரா போடுறேன், காங்கிரஸ் ஜால்ரா போடலாம்னு நினைச்சேன். எங்களுக்கு அனுமதி தர மாட்டீங்களா? ஹசீனா, உங்களுக்கான நேரத்தை உங்களோட ஒரே பாக்கி இருங்கள். விவாதம் ஒரு நிமிஷம் சார். ஹசீனா, உங்களோட ஒரே கிடையாதுங்க. நீங்க பர்టిక్యులரா ஹசீனா குறுக்க பேச கூடாது. நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னதனால அவர் கைம்பெண், அதனால உங்களுக்கு நேரம் வரும்போது பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? ஒரு நிமிஷம் சார். மறுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நீங்க பேசும்போது குறுக்கிட்டேனா? ஹசீனா, நீங்கள் குறுக்கிடாதீர்கள். ரெண்டு பேர் பேசுறத கேட்காத. ஹசீனா நான் வரேன். ஹசீனா நான் வரேன். உங்களுக்கு தான் நேரம் தரேன். சொல்லுங்க, பாக்கி முடிங்க. ரைட். சொன்னது என்ன கேட்கவில்லை. ஓகே, நீங்க சொல்லுங்க, பாக்கி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான நேரம் நான் கொடுக்குறேன். பேசுங்க. பெரிதும் மதிக்கிற ஹசீனா ஷேத் ஏன் எப்படி குறுக்கிட்டாருன்னு தெரியல. ஒரு ஜனநாயகத்தில் வந்து உங்கள் கருத்தை நான் முழுவதுமாக ஏற்கவில்லை. ஆனால் உங்கள் கருத்தை சொல்வதற்கு ஏதேனும் தடையிட்டால் குறுக்கிடு வந்தால் இப்ப நீங்க உயிரை கொடுத்து அதுதான் நம்ம ரைட். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப நம்ம குறுக்கிட்டனால டைவர்ட் ஆகும். ஒரு பக்கம் நான் பெரிதும் மதிக்கிற நான் வார்த்தைகள் அப்படி தான் சொல்லுவேன். ராகுல் காந்தி அவர்கள் தினமும் 40 பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்றார். எங்கே இருந்த அந்த புள்ளி வேறு, ஆனால் அந்த விவாதத்தில் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது யதார்த்தமாக ஒரு நாளைக்கு 40 பேர் நாடு முழுவதும் தற்கொலை செய்து பெரும் பிரச்சனை இல்லையே, அது யதார்த்தம் இல்லை. அப்படி இருந்தாலும் தெலுங்கானாவிலும் மகாராஷ்டிரத்திலும் விவசாயிகள் தற்கொலை பண்ணியதை பற்றி நான் தரவுகள் படித்திருக்கேன். விதர்பாவில் இருக்கு. ஆகையினால நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நாம அரசியலா பேசல. நான் அரசியலா பேச மாட்டேன். இப்போ மகாராஷ்டிராவில் யாரோட ஆட்சி அப்படின்னு பேசல, தெலுங்கானாவில் யாரோட ஆட்சி அப்படி பேசல. இது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சூழலை ஒட்டியும் இயற்கை மற்ற பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குறுக்கிட்டதுனால நம்ம இதுவாகிடுச்சு. என்னென்னா, அவங்களை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்களே, அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் என்ன சொன்னீங்க, should be should not be. நான் should not be ன்னு இருக்கான்றது ஒரு வாதத்துக்காக எடுத்து சொன்னேன். அதை வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை, எல்லாத்துலேயுமே 2 பார்வைகள் இருக்குது சார். நான் இது ஒன்று சொன்னீங்களா, அதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு உண்டா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, பிரஸ் ஃப்ரீடத்தை பற்றி பேசுவாங்க. இந்த உரையிலே குடியரசுத் தலைவர் உரையில் என்னை ரொம்ப கவர்ந்தது 2-3 விஷயங்கள். இப்போ குடியரசுத் தலைவர் உரை என்றால் இதை நாளைக்கு விவாதத்தில் செய்யும்போது பாராளுமன்றத்தில் எதிர்வான கருத்துக்கள்லாம் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று, சந்திரயான் சாதித்ததும் ஆதித்யா என்கிற சூரியன் பற்றி ஆராய்ச்சியும் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறது. ஒன்று. ஸ்மார்ட் ஃபோனுடைய உற்பத்தி, இந்த ஏன் இதை சுட்டி காட்டுறேன்னா, ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்திக்கு ஏன்
ரெண்டாவது உலகளவு 2வது இடம்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர், அதில் கவனம் செலுத்துகிறாங்க. அப்படின்னா கடந்த காலங்களில் சாஃப்ட்வேரில் தான் நம்ம அதிக கவனம் செலுத்தணும். உற்பத்தி அதாவது ஹார்ட்வேரில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பல்வேறு விஞ்ஞானிகள், மறைந்த அப்துல் கலாம் ஐயா உட்பட எல்லோரும். சாஃப்ட்வேர் என்பது வேறு, ஹார்ட்வேர் என்பது வேறு. பொருட்கள் உற்பத்தி உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள் உற்பத்தியும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கிற பார்வைக்கு இப்போ அரசாங்கம் வந்திருக்கிறதுல அது ஒரு பாராட்டத்தக்கது. டிஜிட்டல் இந்தியா இருக்கு இல்லையா, இந்த ஜிபே பே பண்ணுறது, இதில் வந்து இந்தியா அபரிதமான சர்வதேச அளவில் 46% இந்தியாவில் இருக்கு. அதுக்கு என்ன அதனுடைய விளைவு என்னன்னா, இன்றைக்கு பணப்பரிமாற்றத்தை குறைப்பதன் மூலம் பல்வேறு பலன்கள் ஏற்படுகின்றன. ஒரு சின்ன யதார்த்தமாக ஒன்று சொல்கிறேன் சார், ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். பழக்கடைக்காரன் 11 மணிக்கு காய்கறி இது ஆழ்பாத்து வாங்கும்போது சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஏன் என்ன 10 ரூபாய்க்குலாம் 20 ரூபாய்க்கெல்லாம் ஜிபே என்ன சொன்னார்னா, ஐயா நான் பணத்தை எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுங்களேன், 11 மணி 12 மணிக்கு வழிப்பறை நடக்கும், ஜிபேனா நான் தப்பிச்சுக்கிறேன். இது இந்த ஆட்சி ஒரு சாதாரண அப்படி சொல்லிட்டு இந்த ஆட்சியினுடைய சிறப்பு திட்டம்னு சொல்லுங்க. இல்லை, ஜிபே இவருடைய பலனை அவர் அனுப்புகிறார். டவுன் லெவலில் அதனுடைய பலன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னொன்று, விமானம் தாங்கி கப்பல் பற்றி குடியரசுத் தலைவரோட உரையில் சொல்லியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. மருந்துகள் சார், இன்றைக்கி பிரதமருடைய மருந்தகங்களில் கிடைக்கிறது வந்து எனக்கு ஜெனரி மெடிசனை பற்றி ஒரு நண்பர் மருந்து பொருட்கள் விற்பனை துறையில் இருக்கிற ஒருவர் சொன்னார், இன்றைக்கு பல மருந்துகள் வேண்டுமென்றே திட்டமிட்டே பன்னாட்டு நிறுவனங்கள் தேவையின்றி விலையை உயர்த்தி மக்களை வதைக்கிறார்கள். ஒரு தலைவலி மாத்திரை, ஏதோ ஒரு மாத்திரை, சக்கரை சுகர் வியாதி வாங்குறதுலாம், இதெல்லாம் இந்த மருந்தகத்தின் மூலமாக குறைந்த விலைக்கு தருவது. இந்த மருந்தகம்னா ஜெனரிக் மெடிசன். அப்போ அதுக்கு ஆயுஷ்மான் ஜன் ஔஷதி அப்படி சொல்றாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் சுதந்திர ஜனநாயக பத்திரிகை சுதந்திரம் பற்றி சொல்றாங்க. கடந்த காலங்களை விட அதிகமாக விமர்சிக்கப்படுவார் நரேந்திர மோடி அவர்கள். இது பத்திரிகை சுதந்திரத்தின் உச்சபட்சம். சோஷியல் மீடியா உள்பட எல்லாத்தையும் விமர்சிக்கிறாங்க. அப்போ விமர்சிக்கிறவர்கள் யாரும் கை அப்படி என்றால் நம்ம கேள்வி எழுப்போம். அப்படி என்றால் பத்திரிகைக்கு இவர்கள் சொல்வதை போன்று இந்த எல்லாமே விமர்சிக்கலாம். எல்லாம் இப்ப நாம் விமர்சித்துக் கொண்டு தானே இருக்கோம். என்னுடைய பேசிக்கொண்டு தானே மரியாதைக்குரிய சகாவான காங்கிரஸ்காரர் குறுக்கிட்டு கூட பேசலாம். அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த ஜனநாயக உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை அப்படி எல்லாம் பார்க்கணும். ஆக நம்ம வர ஹசினா சொல்லுங்க, நீங்க வர இது மாதிரி பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்கு, நிறைய சிறப்பா சொல்லிருக்கீங்க. குறைகள் இருக்கானா செகண்ட் ரவுண்ட்ல வர ஹசினாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ஜெகதீஸ்வரன், ரெண்டாவது நான் ஹசினாட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, இந்த இப்போ நீங்க இதை 2வது கட்ட கருத்தை எப்படி வைக்கிறீங்க? இல்ல, இப்போ நீங்க பாக்கியவர்கள் சொன்னதுல அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதா கேட்டால் நடந்திருக்கிறது. அதுல வந்து மாற்றுக்கருத்துல இந்த ஆதித்யா விண்கலம் இந்த டெக்னாலஜில நம்ம சாதிச்சுட்டு வர்றது அதெல்லாமே நடக்குது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற விஷயங்கள் இப்ப இவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்ப ஒவ்வொருக்கும் இப்போ ஸ்கில் நம்ம தான் முதல்ல சொன்ன ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, அந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்கல்ல, அதுல நம்ம எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கோம். ஏன்னா இப்ப பல விஷயங்கள் வந்து இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் செய்த விஷயங்களை பேர் மாற்றி வேறு பேர்ல விட்டாங்க. இப்ப அது வந்து பிஎம் ஸ்கீம் இருந்துச்சுன்னா இது வந்து வேற ஒரு பேர், இந்தியில பேர் வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க, சட்டத்துல வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து உதாரணத்திற்கு இப்ப கடைசியாக ஐபிஎஸ்ல நிறைய மாற்றங்களா கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் கூட நமக்கு வாயில் நுழையலாம். இப்ப அந்த மாற்றங்கள் உண்மையிலேயே மக்களுக்கான மாற்றங்களாக மாறி இருக்கிறதா, இல்லை கூடுதலாக இந்த அரசாங்கத்திற்கு இன்னும் கடிவாளம் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷரால இருந்த நிறைய சட்டங்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு ஆதரவா இருந்தது, அந்த சட்டங்களை மக்களுக்கான சட்டங்களா மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலே ஒவ்வொரு சட்டத்தையும் படிக்க இது இன்னும் அரசாங்கத்தை வழிநடத்துபவர்களுக்கு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் கூடுதலான பலம் சேர்க்கக்கூடிய சட்டமாக இருக்கின்றது. சோசியல் மீடியா குறித்து நம்ம நிறைய பேசணும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்க இப்போ சோசியல் மீடியால கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கான வேலைகள் அதுல இருக்கு. நீங்க ஒரு அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு அக்ரெடிட்டட் பிரஸ் ரிப்போர்ட்டரா இல்லாட்டி நீங்க வந்து உங்களுடைய கருத்தை கூட நீங்க வெளியே தெரிவிக்க முடியாது. நாளைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறது, மெசேஜ்ல அனுப்புறது, போன்ல பேசுறது, எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்கப்படாமல் நீங்க கைது செய்யப்படலாம். அது சட்டத்துல இருக்கு. நீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு அக்ரெடிட்டட் பிரஸ் ரிப்போர்ட்டர், நீங்க ஒரு சிக்னல் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த மெசேஜ் வந்து தேச துரோகத்திற்கு இணையானது அப்படின்னு இவங்க அரசாங்கத்துல நினைச்சாங்கன்னா, நாளைக்கு யூடியூப்களுக்கு கட்டுப்பாடு வரும், சோசியல் மீடியா கட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க கலோனியல் ஏரால இருந்து வெளியே வர்றோமா, இல்ல கலோனியல் ஏராக்கு இன்னும் கூடுதலா கூட்டிட்டு போறோமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க வந்து பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே எந்த அளவிற்கு ஜனநாயக பூர்வமாக விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. நீங்க வந்து விவசாய சட்டங்கள் ஏன் வந்து திரும்ப நம்ம
பிரதமர் மோடியே அதை திரும்ப வாங்கிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி முதலாக வாக்கெடுப்பு நடத்திய போது எல்லாத்தையும் வெளியே அமைச்சு நான் பெரிய ஆதரவோட இருக்கேன், பெரும்பான்மை எனக்கு இருக்கு, எனக்கு இந்த வாக்கு எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவசர கதியில் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு நடந்தது. பாராளுமன்றத்துல பார்க்கிறோம், பாராளுமன்றத்துல அட்டாக் நடந்துச்சு, அந்த அட்டாக்கு என்னங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க, அமித்ஷா விளக்கம் கொடுக்கணும், மோடி அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படி சொன்னதுக்காகவே இவரெல்லாம் வெளியே அனுப்பப்பட்டாங்க. பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கா? இன்னைக்கு நீக்கப்பட்ட சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட பல எம்பிக்களை வெறும் 14 எம்பிக்களை மட்டும் தான் ரிவோக் பண்ணிருக்காங்க. மற்ற எம்பிக்கெல்லாம் வந்து இந்த கடைசி செஷன்ல நீங்க அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. நீங்க ராஜ்யசபால ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும், லோக்சபால ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும், நாங்கள் மட்டும் தான் மக்கள் ஏற்கனவே உங்களுக்கு பெரும்பான்மை கொடுத்திருக்காங்க. இந்த பெரும்பான்மை நீங்க ஜனநாயகம் குறித்து நிறைய நம்ம பேசுறோம். பெரும்பான்மை இருக்கும்போது தான் ஜனநாயகத்தை இன்னும் கூடுதலாக நம்ம பாதுகாக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் செய்கிறது என்ன? நாங்க எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கும் பொழுது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை, உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை, எதிர்கட்சிகளே கிடையாது இங்க அப்படிங்கிறது. நீங்க எதிர்கட்சிகளை அழிப்பதெல்லாம் தேர்தல் களத்துல பண்றதுங்கிறது வேற. ஆனால் பாராளுமன்றத்துல கூட நாங்க கட்சியெல்லாம் அழித்து விடுவோம்ங்கிறது என்ன விதமான ஜனநாயகம் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது. முன்னாடி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புங்கிறது மிக தீவிரமான பிரச்சனை. வேலை வாய்ப்புகளுக்கு நாம் சரியான அது எல்லா சொல்ல போனா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஒரு ப்ராமிஸ் பண்றது ஒன்னாக இருக்கிறது, இங்க வந்து ரியலைஸ் பண்றது வேற ஒன்றாக இருக்கிறது. நான் சேர்த்து தான் சொல்றேன், மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக நீங்க வந்து வேலைவாய்ப்புங்கிற சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நான் பார்க்கிறேன். சரி ஆனந்தி சொல்லுங்கள். அதாவது எங்களுடைய நிறைவு கருத்தை எனக்கு சொல்லுங்கள். அதாவது இந்த அரசினுடைய செயல்பாட்டில் நாம் பல விவகாரங்களை முன்னோக்கி பார்த்தோம். பிரதமர் மோடி அவர்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக காங்கிரஸ் கட்சி வைக்கக்கூடிய குறைபாடு என்ன? நீங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க, இப்போ பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வந்த கருத்து கணிப்புகள் வேறு விதம், தற்போது நிதிஷ்குமாருக்கு பின்பு வேறு வித கருத்து கணிப்புகள், தற்போது 3:30 மணிக்கு ஒரு கருத்து கணிப்பு. அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு வேலை இல்லை இல்லையா? இந்த ஓட்டத்திலே மோடி முன்னால் இருக்கிறாரா, மத்திய லெவலில் இருக்கிறாரா, அது ஒரு விவகாரம். சொல்லுங்கள். ராமர் கோயில் கட்டியிருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இது போன்ற விவாதங்கள், உங்களின் கருத்து? இப்போ மோடி அவர்கள் முதல்லையே ஆரம்பித்து ஒரு நாட்டை வந்து முன்னெடுத்து செய்யணும், அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து மக்களுடைய நலனுக்காக தான் அவர் செஞ்சுருக்காரு. இப்போது அதை செஞ்சதை காமிச்சு சொன்னார்னு நீங்கள் சொன்னால் கூட அவர் செய்வார், சொல்வார், சொன்னதை செய்வார் அப்படி எடுத்துக்கலாமா? ரெண்டு விதமாகவும். அதனால தான் அதை சொல்லி கூட சாதனைகளை சொல்லி அடுத்த டேர்முக்கு கேட்கலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தானா முதல் 5 வருஷத்தில் நீங்கள் ஒன்றுமே கிழிக்கலையேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ 2வது தடவை மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? மக்கள் தேர்ந்தெடுத்து தானே அவர் வந்தார். அப்போ சாதனைகளை சொல்லி சொன்னாரா? அப்போ 60 வருஷமாக இருந்ததே, நீங்கள் இப்போ அப்போ முதல் வருஷமும் நீங்கள் மோடி கிட்ட நீங்கள் தோத்துட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? 2வது டேர்மில் அடுத்த 5 ஆண்டுகளில் அப்போவாது உங்கள் சாதனைகளை சொல்லி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்களானால், நீங்கள் சொல்லும்படியாக உங்களுக்கு சாதனைகள் இருந்து மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்களானால் உங்களுக்கும் அந்த அளவுக்கு வாக்கு கிடைச்சிருக்கும், உங்களையும் தேர்ந்தெடுத்திருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு முடியல. இன்னைக்கு ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ பதற்றம்? ஏன் இவ்வளவு? எதுக்கு இவ்வளவு? நீங்கள் ஐயோ அவங்க சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக இருக்கே அதெல்லாம் சொல்லி மக்கள் மனசில் சொல்லும்போது பதட்டம் எதிர்கட்சிகளுக்கு ஏன்னு சொல்லுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். பதற்றம் உங்களுக்குன்னு நான் சொல்றது எதிர்கட்சிகளுக்கு. நியூஸ் பார்க்கணும் பதட்டம் ஏன் சொல்றாங்க? எதிர்கட்சிகளுக்கு ஏன் பதட்டம்? எதிர்கட்சிகளுக்கு ஏன் பதற்றம்? ஏன்னா அங்க உண்மை இருக்கு. இப்போ அவங்க வந்து இடி வந்தாலே ஏன் பயப்படுறாங்க? முதல்ல கருப்பு பணத்தை பத்தி சொன்னீங்க. அந்த கருப்பு பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எத்தனை ஊழல் செய்த அரசியல்வாதிகள் பின்னணியில இருக்கு. அப்ப அதை எப்படி வெளியில கொண்டு வரலாம்? ஏன் வெளியே கொண்டு வரல? ஏன் வெளியே கொண்டு வரலன்னு ஒரு பக்கம் கேட்குறீங்க. இன்னொரு பக்கம் சரி அதை எப்படி கொண்டு வருது? அதனால தான் வந்து இடின்ற ஒரு விஷயத்தை, அது அரசுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்களும் அதை பண்ணியிருக்கலாமே. இப்போ ஏன் பாஜக கட்சிகள் மேலே வந்து ஏன் வரலன்னு? நீங்கள் இருந்த பீரியட்லேயே கூட இடியை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது, ஏன் கொண்டு வரல? உங்கள் ஆட்களே அதில் மாட்டிப்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதம். எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். இதுவரைக்கும் எல்லாரையும் பிடிக்கிறீங்க, இன்னைக்கு ஹேமந்த் சோரன் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காரு. பிஜேபியில யாருமே தப்பு பண்ணலையா? இருங்க, பிஜேபியில சொல்லுங்களேன். அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்கணும்ல. இல்ல இருங்க, இது ஒரு எப்படி இருக்கு? நிகழ்ச்சியை நடுநிலையோடு நடத்தணும்ல. இல்ல ஏன் பிஜேபி காரங்களோ அல்லது அது சார்ந்த தத்துவத்தின் மக்களோ கைது செய்யப்படவில்லை, தவறே செய்யலையா நான் கேக்குறேன். இல்ல இப்ப நீ ஏன்டா தப்பு பண்ணின அப்படின்னு கேட்டா அடுத்த வீட்டுக்காரனை பாத்தியான்னு கேக்குற மாதிரி இருக்கு.
சரியா? முதல்ல உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க முதல்ல உங்கள்ட்ட மடியில கனம்ல இல்லைன்னா உங்களுக்கு வழியில பயம் இல்லை. அவங்க அப்படி கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கு இல்ல. அன்னைக்கு நான் இத சொன்ன போது அவங்க தோழி அவங்க வந்து குறுக்க பேசுறதா அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப பாகிஸ்தான்ல வந்து நீங்க இன்னைக்கு பொருளாதார நிலைமையை பாருங்க. அவங்க நாகரிகம் இல்ல, அவங்களே இல்ல இல்ல. இப்ப பாகிஸ்தானோட நிலைமையை பாருங்க, இலங்கையோட நிலைமையை பாருங்க. நம்மள்ட்ட போன அந்த மோசமான போலி பணப்புழக்கம் அங்க இல்லாததனால அவங்க அதுல இருந்து காஷ்மீர்ல தூண்டி குறிப்பிடுவது எனது ஜனநாயக உரிமை. நீங்களும் குறிப்பிடுங்க, நான் தவறா தகவல் கொடுத்தா. இன்னைக்கு அமைதியா இருக்கு. எங்கயாவது காஷ்மீர்ல இப்ப வந்து தீவிரவாதம் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அந்த நியூஸ் ஏதாவது 360 கொண்டு எனக்கு இரண்டாவது சுற்று வாய்ப்பளிக்கப்படவில்லை. நான் பேசணும். ரெண்டு பேரும் அவ்வளவு கொழிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த ஷேக் இவர் உமர் அப்துல்லா அவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து இவ்வளவு ஒரு நகரம் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. எனக்கு நேரம் அதுக்கு மேல இடம் தர மறுக்குது. ஜெகதீஸ்வரன் குறுக்கிட்டீங்களா? ஒரே வார்த்தை சொல்லுங்க. நான் அம்மையார் ஹசீனா இல்லங்க, காஷ்மீர்ல பிரச்சனையே இல்ல. ரொம்ப பாலாரும் தேனாரும் தயவு செய்து பேப்பர் படிங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ரொம்பலாம் பேச விரும்பல. பேப்பர் படிங்க. எவ்வளவு அங்க மிலிட்டன்ஸ் ஆக்டிவிட்டி எவ்வளவு நடந்துட்டு இருக்குங்க பாருங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்க, பேப்பர் படிங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப 90 வருஷம் அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. அப்ப முந்தைய கவர்மெண்ட் என்ன பண்ணினாங்க? அவ்வளவு பேர் அவ்வளவு கொடுமை நடந்தது. அப்ப என்ன நீங்க பதில் வச்சிருந்தீங்க? அத பத்தி அதிக விவரம் கூட தெரியலையே. சொல்றீங்க இல்லையா? இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு காஷ்மீர் ஃபைல் எடுத்தாதான் மக்களுக்கு தெரிய வரும். அந்த அளவுல தான் நீங்க வச்சிருந்தீங்க. சரி, பேப்பர் படிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மட்டும் பேப்பர் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணுமா? ரைட். ஹசீனா படிச்சா தெரியும். ரைட். ஹசீனா சுருக்கமா ரெண்டே நிமிஷம் தான். எஸ்சி எஸ்டி ஓபிசி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த கவர்மெண்ட். இதுதான் இவர்களுடைய சாதனை. According to Article 79 of the Constitution, defining the Constitution of Parliament, there shall be a Parliament for the Union which shall consist of the President and 2 houses to be known respectively of the Council of State and the House of the People. So when the Constitution itself provides that the Parliament consists of the President of India and the 2 houses of the apex legislature, the Rajya Sabha and Lok Sabha, how is it that a Prime Minister who does not form part of the constitutionally ordained definition of what constitutes parliaments can inaugurate the new parliament building? This is what the Constitution says. It does not say why should not the President inaugurate the Constitution. Okay. பாருங்க, மீரா குமாரி ஜி அவர்கள் ஒரு தலித் பெண்மணி, பட்டியலினத்தவரை சார்ந்தவர். அவரை லோக்சபா ஸ்பீக்கராக உட்கார வைத்து அழகு பார்த்தது காங்கிரஸ் கட்சி. யூபியில பட்டியலினத்தவர்களை சார்ந்தவர்கள் எப்பவுமே குதிரையில கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ட்டு காங்கிரஸ் ஆட்சியில எப்பவுமே சொல்லப்படவில்லை. இப்போதுதான் அது போன்ற சூழ்நிலை அங்கு. இன்று நாட்டு மக்கள் என்னென்னவோ கஷ்டத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனை பத்தி பேசுறாங்க. 2000 ரூபாய் காசு கொண்டு போய் கொடுத்தா அதோட சில்லறை நமக்கு 2000 ரூபாவா கிடைக்கும். அந்த 2000 ரூபாவை நம்ம டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ணா அது ஆடு தேஞ்சி மாடு தேஞ்சி காடு தேஞ்சது போல அந்த 2000 ரூபாயில 200 ரூபாய் நமக்கு நம்மளோட மிடில் கிளாஸ் சிட்டிசனுக்கு அவுட். அந்த மிடில் கிளாஸ் சிட்டிசனுக்கு அந்த 200 ரூபாயோட விலையோட மதிப்பு என்ன அப்படிங்கறது வந்து மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டால் நீங்க தெரியும். நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் வளரவே இல்லை. பாஜகவின் அரசால் வளர்க்கப்படவே இல்லை. ஒரு பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டுள்ளார்கள். எல்லாத்துக்கும் டிஜிட்டலைஸ், மேக் இன் இந்தியா எங்க போச்சு, மேட் இன் இந்தியா எங்க போச்சு, டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க போச்சு, மக்களுக்கு உண்டானது மக்களுக்கு போய் சேர வேண்டியது எதுவுமே போய் மக்களுக்கு சேராமல் அதுலயும் கமிஷன்ஸ், அதுலயும் ஷேர்ஸ், அதுலயும் பெர்சன்டேஜஸ். வியாபாரம் ஊழல் பத்தி இவர்களுக்கு பேச வாயில்லை. இவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாஜகவின் ஒரு எம்எல்ஏக்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் இப்ப நம்மளோட பார்லிமெண்ட் இனாகிரேட் பண்ணும்போது நம்மளோட பயில்வான் பெண்கள், அதாவது ஒலிம்பிக் மெடல்கள் நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்த பயில்வான் பெண்கள் பாராளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியாக வந்து போராடுகிறார்கள். இந்திய தேசிய கொடியை ஏற்றி கொண்டு. இதுதான் நமது நாடு, இதுதான் நமது நாடோட ஜனநாயகத்தின் நிலைமை. அப்ப கூட வாய் திறந்து பேசா மடந்தையாக இருந்துள்ளார் நமது நாட்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 9 மாதங்களாக மணிப்பூர் பற்றி எறிகிறது. பெண்கள் துயிலுறுத்து நடு ரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறார். அவர்களை வந்து பறையர் இழுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப பேசவில்லை அவர்கள். இன்று பாரத பிரதமரின் சாதனையை பத்தி வேதனையாக பேசியிருக்கிறார் நமது பாரதத்தின் குடியரசுத் தலைவர். இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹசீனா, நேரம் கருதி உங்களுடைய நிறைவு கருத்து பாக்கி
ரெண்டே பாயிண்ட் தான் சுருக்கமா ஒண்ணு. நீங்க எப்பவுமே நாளைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிஷனுடைய தலைவரான மல்லிகார்ஜுன சிங் சோனியா காந்தி அவர்கள் பிறப்பித்த உத்தரவை கூட மீறி செயல்படுவார். அந்த அளவுக்கு சுதந்திரமும் சர்வ அதிகாரமும் தரப்பட்டது என்று நான் நம்புவோம். வாழ்த்துக்கள். ஒன்று. இரண்டாவது கடந்த ஆட்சியில மன்மோகன் சிங் பாரத பிரதமராக இருந்தபோது வெளிநாட்டு தூதர்கள் வெளிநாட்டவர்கள் பிரமுகர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையாரை பற்றி தான் சந்திக்கிறார்கள். என்ன காரணத்தினால் என்று அவர் ஒருவேளை பிரதமராக இருந்தாரா எனக்கு தெரியவில்லை. இதோட நிறுத்திக்கிறேன். அனுமதிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த பெண்மணி, மிகவும் நான் மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனா நீங்க இவ்வளவு அநாகரிகமா வந்து கத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல நீங்க அவ்வளவு மதிக்கிறீங்க, அவ்வளவு மதிக்கிறேன் மேடம். உங்களுக்கு மனசுக்கு கூட மரியாதை இல்லை. அந்த கருத்தை நீங்கள் சொல்லிட வேணாம். இங்கே மத ரீதியாக நாம் பேசவில்லை. இல்ல அப்படி இருந்தா கூட நாங்க மதிக்கிறோம். அதுக்காக நீங்க அவங்க என்ன இழிவுபடுத்துறாங்களா? What does she think she is? மாற்று மதத்தை சேர்ந்த பெண்மணி உங்க மரியாதை நீங்களே கத்துறீங்க. இப்படி கத்தினது மூலம் என்ன பேசுற? இல்ல நீங்க முதல்ல இப்படி கத்திட்டே இருந்தனால மரியாதை இருக்கல. அவ்வளவுதான் பேசுங்க. அவ்வளவுதான் மரியாதை இருக்கல. ஜெகதீஸ்வரன் ஓகே ஹசீனா தேவையில்லாம பேசுறாங்க, நீங்க கண்டிக்க மாட்டேன்றீங்க. நம்ம விவாதத்தை ஆரோக்கியமாக எடுத்து செல்ல வேண்டும். இல்லை அவங்க என்ன பேசுறாங்க? அவங்க வேற அவங்க மதிக்கிறேன் என்று தான் சொல்கிறார்கள். அவர்கள் மாறுபட்ட அவங்களுக்கு காதுலயே விழ மாட்டேங்குது. என்ன வந்தது? அதற்கான சூழ்நிலை இப்ப என்னங்க வந்தது? முடிந்து விட்டது. நீங்க வந்து முடிக்க போறீங்க. எதுக்கு தேவையில்லாம இப்ப நாங்க மூக்க நுழைக்கிறாங்க? நான் சொல்லவா, இவங்க உயர் ஜாதி பெண்மணி நாசாவில் இருந்து குதித்து விட்ட லட்சுமி அவர்களே, அனந்தி லட்சுமி அவர்களே, நான் சொல்லவா, பேர் லட்சுமியே இல்ல, அத கூட கவனிக்கல நீங்க. ஆனந்தி லட்சுமி அவர்களே, லட்சுமணோட மறு அவதாரம் ராமர் பரம்பரையில் வந்து விட்டீர்கள். நான் சொல்லவா, எங்களுடைய மொராலிட்டிக்கு எதிரானது, எங்களுடைய டெஸ்கோட மோரல் கோடுக்கு எதிரானது. இங்கே மதமும் சாதியும் பேசுவதற்காக நாங்கள் அமரவில்லை. நியாயத்தின் அடிப்படையில், அறிவுசார் அடிப்படையில் ஒரு விவாதத்தை முன்னெடுப்பதற்காகவே நான் இங்கே அமரப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து சொல்கின்றேன், இது பட்டியலின சாதி என்றோ உயர் சாதி என்றோ இஸ்லாமியர் என்றோ இந்து என்றோ பேசுவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. இந்த விவாதம் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும் கூறி இந்த நிகழ்ச்சியிலே நான் விடைபெறுகின்றேன். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட பாக்கியவர்களுக்கும், ஜெகதீஸ்வரன், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் ஹசீனா, அனந்தி லட்சுமண், உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.